பவானி ரம்யா நம்ம ரீல்ஸ் பண்ணுவோமா? பண்ணலாம் பண்ணலாம். நீ பாட்டு போடு. ரெடி? நாங்க ரெடி. ஓகே. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வரல. மாமா போய் ஆடுங்க. அப்பா வாங்கம்மா போய் ஆடுங்க. அத்தை வாங்க, நீங்களும் வாங்க வந்து ஆடுங்க. இல்ல இல்ல, நான் வரல, நீங்க ஆடுங்க. கேளுங்க வாங்க. வாங்க ஆடுங்க வாங்க. பாத்தியா உன் பொண்டாட்டி என்னமா டான்ஸ் ஆடுறா? ஆடட்டுமா, இப்ப என்ன ஆயிடும்? அவர் பொண்டாட்டி என்ன, அவர் அம்மா எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? யாரா அது? நீதான் வா. டேய் ஐயோ வேணாடா. ஏய் 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 நிறுத்துங்க. ஆடுங்க. என்ன ஆடுறீங்க? ஹலோ, யாரு? ஏய் தரணி, இப்படி பாரு. வா வா. இல்லங்க பரவாயில்ல, நீங்க ஆடுங்க, நான் வரல. ஹலோ ஹலோ, நான் சேது பேசுறேன். யாரு? சேது பேசுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சேது, சொல்லுங்க சொல்லுங்க சேது. நான் இப்போ போட்டோ அனுப்புனேன், உங்களுக்கு வந்துருச்சா? போட்டோ வந்துருச்சுங்க, ஆனா இன்னும் டவுன்லோட் ஆகல. ஏய் பாத்து, இருங்க இருங்க நான் பாக்குறேன். ஓ சேது, உங்களுக்கு தான் தெரியுமே, எங்க வீட்ல எப்பவுமே நெட்வொர்க் ப்ராப்ளம். போட்டோ டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுங்க. ஓ அப்படியா? நானும் உங்களுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், லைன் கிடைக்கவே இல்லை. அதை ஏன் கேக்குறீங்க? இருங்கம்மா, அமைதியா இருங்கம்மா, போன் பேசிட்டு வரேன். சரியா? இங்க ஒரே சத்தமா இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா போட்டோ பார்த்துட்டு கால் பண்ணவா? சரிங்க. சரிங்க சரிங்க சரிங்க, தேங்க்யூ. இருங்க இருங்க. ஜனனி வா போலாம். ஐயோ எங்கங்க, எங்க? அங்க பாரு, மொத்த குடும்பமும் அவ்வளவு சந்தோஷமா ஆடிட்டு இருக்கும்போது நீ தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வா என் கூட வா. ஐயோ வேண்டாங்க, இருக்கட்டும். நான் வந்தா உங்க அப்பா கோவப்படுவாரு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ என்னால உங்க சந்தோஷம் ஏன் கெடணும்? சரி, அப்பா கோவப்படுவாருதான், ஆனா அந்த கோவம் எல்லாம் நீ யாரு, உன் குணம் என்னன்னு தெரியற வரைக்கும் தான். உன்னை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டா அவர் கண்டிப்பா மனசு மாறிடுவார். அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். அதெல்லாம் என் கூட வா. அதான் யோசிக்காதீங்க, வா. ஏய் வேண்டாம், சொன்னா கேளுங்க.
ஆ இல்ல வேண்டாங்க ஓ இல்ல வேண்டாம் ப்ளீஸ். ஆடு 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 ஆடு. கொஞ்ச நேரம் யாருமே சந்தோஷமா இருந்துடக்கூடாதே. எங்க இருந்தாலும் வந்துடுறா. ராசி இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தான். இதோ வந்துட்டாளே. பாட்டி ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? எல்லாருமே இப்படி ஜாலியா இருக்கும்போது ஜனனி நம்ம கூட இருந்தா தானே பாட்டி சந்தோஷமா இருக்கும். இங்க பாரு ராசிவா, நீ என்னதான் குட்டிக்காரனை போட்டாலும் உன் பொண்டாட்டிய இந்த ஜென்மத்துல எனக்கு பிடிக்காது. போதுமா? வாட்? மாமா தாத்தாவை விடுங்க, அவர் அப்படிதான் பேசுவாரு. நம்ம தீபாவளி பட்டாசு வெடிக்கலாம் மாமா. வாங்க மாமா வாங்க. வா நம்ம ஜாலியா இருப்போம் வா. என் பொண்ணு ரம்யாவுக்கு நடக்க வேண்டிய தலை தீபாவளி வேற எவ்வளவுக்கோ இப்ப கொடுத்து வச்சிருக்கு. எதுவுமே இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தாலும் இவ்வளவுதானே உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. அதானே அடிக்கிற காத்துல எச்சையில போய் கோபுரத்துல ஒட்டிக்குமா யார மாதிரி கதை. என்னம்மா எவ்வளவு பேசுறோம்னாம இவளுக்கு கொஞ்சமாவது உரைக்குதான்னு பாரு. அதானே எந்த சொரணையும் இல்லாம இருக்கு. என்ன சொல்றது? இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் ஜனனிய திட்டிட்டு இருக்கீங்க? நல்ல நல்லதுமா எந்த பிரச்சனையும் வேணாம். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் தீபாவளி அதுவுமா அதை காட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல. மா அதான் எங்க எல்லார் பங்குக்கும் சேர்த்து நீயும் உன் பையனும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அது பத்தாதா? வா இங்க என்ன பண்ற? அது வந்து நான் அது வந்து போயெல்லாம் வேணாம். நீ வா வந்து பட்டாசு சொல்லி வா. ஐயோ எனக்கு பட்டாசுனா பயங்க. நல்லதா போச்சு. வா நான் சொல்லி தரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. வா நான் பாம் வைக்க கூப்பிடுறேன் வா. ஏங்க வேண்டாங்க. இங்க வா எப்படி வைக்கிறேன்னு சொல்லி தரேன். ஐயோ இந்த பத்தியை பிடி. டேய் வந்துரு. ஜனனி பா. என்னங்க என்னங்க ஆச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன ஜனனி என்னாச்சு? ஐயோ எங்க என்னாச்சுங்க? எந்திரிங்க. மாமா எவனோ ராக்கெட்டை கொளுத்தி விட்டாமா. ராக்கெட் விட்டாங்களா? இவர் பெரிய செவ்வாய் கிரகம், இவருக்கு ராக்கெட் விட்டு ஆராய்ச்சி பண்றாங்களா? பாத்துடா. ஓகே வா 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 பாத்து மெதுவா. வா உள்ள போலாம் வா வா.
பட்டதை தான் பட்டுச்சு. கொஞ்சம் பெருசா ஏதாவது ஆயிருக்க கூடாது. நானும் அதை தாண்டி எதிர்பார்த்தேன். ஆமா, இதையே சொல்லிட்டாரு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலல்ல. இப்ப பாரு, சின்னதா அடிபட்டதுக்கு அத்தையும் மாமாவும் அப்படி பதறாங்க. ஏங்க எந்திரிச்சு வாங்க, வாங்க. ஐயோ, புது போனுமா இப்படி உடைஞ்சு போச்சு. இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்களே, அந்த போனை கூட பத்திரமா பிடிக்க தெரியாதா? அப்பா, உனக்கு அறிவே இல்லையாப்பா? எவ்வளவு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தேன், அது எல்லாமே போச்சு. அப்ப நம்ம ரீல்ஸ் பண்ணதெல்லாம் போச்சா? என்னது? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அட பாவிகளா, 50,000 ரூபாய் போனு போச்சு, என் இடுப்பு எலும்பு போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப ரீல்ஸ் போடுறதா முக்கியமா? ஐயோ, ச்சே. ஏ எந்திரிச்சு வாயா. போங்க மாமா. சும்மா ராக்கெட் விட்டாங்கன்னு சீனை போட்டுட்டு இருக்க. ஏய் வாங்கடி. செல்லக்குட்டி மாமா. ஏமா கை பிடிச்சு தூக்கிலாம் விட மாட்டீங்களா? அடச்சே. போனு போச்சு. உங்க பொண்ணு சில சமயம் என்னால் புது தண்ணி கூட எடுத்து கொடுக்க முடியாம போயிடும். ஆனா அவங்க 2 பேரும் முகம் தெளிச்சு பார்த்ததா ஞாபகம் இல்லை. எதை பத்தி கவலைப்படாம 2 பேரும் சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஊரே வெளிச்சமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கப்ப என் 2 பொண்ணுங்களும் இல்லாம இந்த வீடை இருட்டு போய் கிடக்கு. என்னங்க நீங்க? நல்ல நாள் அதுமா, ஏன் இப்படி நடு வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? வாழ வேண்டியவங்களை இவ்வளவு சீக்கிரம் பிரிச்சு என்கிட்ட இருந்து போட்டு போயிட்டாரு. இப்ப நான் எதுக்கு உயிரோட இருக்குன்னு எனக்கே தெரியல. ஏங்க என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷியாவே தெரியலையா? நீங்க மட்டும் இல்லைன்னா ஏன் நிலைமை என்னங்க ஆகும்? என் கஷ்டத்தை புரியாம கண்டதையும் பேசிட்டு இருக்காத. ஒரு அப்பனா பொண்ணுங்களுக்கு காரியம் பண்ற கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதை நான் 2 தடவை அனுபவிச்சிட்டேன். என்னவோ பண்ணுங்க. நான் சொல்லி என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. அம்மாடி துளசி, அம்மாடி துளசி. ஏமா ஜனனி, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க கூடாதா? நல்ல வேளை பெருசா எதுவும் ஆகல. என்ன என்னோட தப்புதாம்மா. நான் தான் ஏதோ யோசனையில பட்டாசு வெடிக்கிறது கூட தெரியாம அப்படியே நின்னுட்டேன். சரி சரி விடு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இனி அதை பத்தி பேச வேணாம். இந்த பால் எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடு.
என்னாச்சு? ஐயோ, என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க என்னாச்சு? கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ, பயமா இருக்குங்க. கடவுளே, என்னங்க எந்திரிங்க. என்னங்க ஆச்சு? ஐயோ ஐயோ, கடவுளே. என்னங்க என்னங்க எழுந்திரிங்க. என்னங்க எழுந்திரிங்க. கண்ணு திறந்து பாருங்க. கடவுளே, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ என்ன ஜனனி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா நடக்குது? பால் தரையில கொட்டுறது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஐயோ அம்மா, இது தேவையில்லாம பெருசாக்காதுங்க. அது நீங்க தலை தீபாவளியில அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா, அதான் கண்டுபட்டுச்சு. இந்த கண்ணில் வேற பட்டுச்சுலம்மா, அந்த பயத்துல ஏதோ பால் டம்ளரை தவற விட்டுருப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா, விட்டுருமா, பெருசாக்காத. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாதாரணமா நடக்காது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காகவே நடக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மா, ஜனனியோட கையை பாருங்கம்மா, இன்னும் நடுங்கிக்கிட்டே இருக்கு. அது வெளியே பட்டாசு வெடிச்சதுல இன்னும் ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கான்னு நினைக்கிறேன். உன் பேச்சை கேட்டா இன்னும் பயந்துருவாமா, கொஞ்சம் அமைதியா இருமா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க 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 எழுந்திரிங்க. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க, ஐயோ கண்ணை திறந்து பாருங்களேன். சொல்லுங்க சித்தி. சுமதி. சித்தி என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? ஐயோ சுமதி, என்னன்னே தெரியல. உன் சித்தப்பா திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, என்னாச்சு? சித்தப்பாக்கு என்னாச்சு? என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நீங்க பதட்டப்படாதீங்க, நான் வரேன் சித்தி, நான் உடனே வரேன். சீக்கிரம் வா. என்னங்க என்னங்க எழுந்திரிங்க. என்னங்க அம்மா சொல்ற மாதிரி ஏதோ தப்பா நடக்க போகுது. வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. உடனே சுமதிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ஆனா இப்ப அம்மாவும் சிவாவும் இருக்காங்க, நம்ம பேச முடியாதே. அம்மா ஜனனி, நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். வா போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு பயமா இருக்குங்க. அப்பா, சுமதி, என்ன பாரு சுமதி. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா எந்திரிங்க. சித்தி, அப்பாக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல. நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. அவர் பொண்ணுங்களை பார்த்து மனசு வருத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் திருப்பி வந்து போதுமா மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாருமா. அப்பா அப்பா எந்திரிங்க. ஏங்க கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு பயமா இருக்குங்க. அப்பா எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க. முதல்ல அப்பா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன தூக்குங்க. அண்ணா கொஞ்சம் இங்க வாங்கல. அண்ணா கொஞ்சம் தூக்குங்கண்ணா. அத்தண்ணா அத்த. உட்கார். நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. என்னம்மா, இவருக்கு என்னாச்சு? டாக்டர் நல்லதான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்க கீழே விழுந்துட்டாரு. நானும் எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன், ஆனா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு டாக்டர். என்னாச்சுன்னு பாருங்க. ஒரு நிமிஷமா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சித்தி ஒன்னும் ஆகாது சித்தி. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. ஐயோ சித்தி, சீக்கிரம் உள்ள கொண்டு வாங்க. என்னங்க மாமா இங்கே இருங்க, இங்கே இருங்க. துளசி, அப்பாக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோண்டி.